ஹிட் 3 ரிலீஸ் ஆன நாளை நாள்ல வசூல்ல ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியிருக்கு. ஹிட் பட யூனிவர்ஸ்ல 3வது பார்ட் கடந்த மே 1ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களை மகிழ்விச்சிருக்கு. பல தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான். நானி ஸ்ரீநிதி ஜோடி ஃபேன்ஸ் ஃபேவரட்டா கலக்க படம் வசூல்ல அள்ளுது. குறிப்பா ரிலீஸ் ஆன 4 நாட்கள்ல ஹிட் 3 101 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. நானியும் படத்துக்கு படம் தன்னோட ரெக்கார்டை தானே முறியடிச்சிட்டு வராரு. இப்படி இருக்க சினிமாவை கொண்டாட தங்களுக்கு 101 காரணங்களை ரசிகர்கள் கொடுத்திருக்கிறதா நெகிழ்ந்திருக்காரு நானி. இவரை போலவே ஸ்ரீநிதியும் ஹாப்பி மோட்ல சுத்திட்டு இருக்காங்க. கடற்கரையில நின்னுக்கிட்டு என்னோட சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியலன்னு ஹார்ட்டின் விட்டு மகிழ்ந்திருக்காங்க ஸ்ரீநிதி. இதே மாதிரி வருங்காலத்திலையும் அழகிய கதைகளோட வந்து உங்களை மகிழ்விக்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்காங்க ஸ்ரீநிதி. கிஸ் பட டைட்டில பத்தி ஒரு சுவாரஸ்ய தகவலை சொல்லியிருக்காரு கவின். ஸ்டார், பிளடி பெகர் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலும் கிஸ் என்ற டைட்டில்ல ஹிட் கொடுக்க தயாராயிட்டாரு கவின். டான்சரான சதீஷ் கிருஷ்ணன் இயக்குற கிஸ் படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்க ஜென் மார்டின் மியூசிக்ல அனிருத் பாடின திருடி பாட்டு ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. படம் பத்தி இன்டர்வியூவ்ல பேசும்போது கிஸ் படம் ஃபேண்டசியோட சேர்ந்து காதல் காமெடி படமா இருக்கும்னு சொன்னாரு. முதல்ல கிஸ் என்ற டைட்டில் உரிமை மிஷ்கின் சார்ட்ட இருந்ததுன்னும் அவர்கிட்ட போய் டைட்டிலை கேட்கும்போது 5 நிமிஷம் முறைச்சு பார்த்து பின்னர் எதுக்காக இந்த டைட்டில் வேணும்னு கேட்டதாவும் சொன்னாரு. அப்புறம் முழு கதைய சொன்ன பிறகே மிஷ்கின் டைட்டில் கொடுக்க சம்மதிச்சதாவும் கவின் சொல்லியிருக்காரு. சோரே ஒரே மூவில தமிழ்ல ஹீரோவாவும் தெலுங்குல வில்லனாவும் நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மாமன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற கதாநாயகன் சூரி அடுத்ததா மன்னாடி படத்துல நடிச்சிருக்கிறாரு. வெற்றிமாறனோட உதவி இயக்குனராக இருந்த மதிமாறன் புகழேந்தி இந்த படத்தை இயக்க படத்தோட போஸ்ட் எல்லாம் மிரட்டுச்சு. இப்ப படம் தெலுங்குலையும் இதே டைட்டில்ல ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்குல பிரபல ஹீரோவான சுஹாஸ் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. படகு போட்டிய மையமா வச்சு எழுதியிருக்கிற இந்த படத்துல சுனாமி ரைடர்ஸ் டீம் கேப்டனா நடிச்சிருக்கிறாரு சுஹாஸ். இந்த படத்துல சிறப்பே தமிழ்ல சூரி கதாநாயகனாவும் தெலுங்குல சுஹாஸ் கதாநாயகனா நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட புது போஸ்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. டோரஸ் ஃபேமிலி படத்துக்கு செம்ம டிமாண்ட். சசிகுமாருக்கு நெகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சிருக்காரு இயக்குனர். சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு செம்ம டிமாண்டு. அறிமுக இயக்குனர் அபிஷன் காமெடி சென்டிமெண்ட்னு குடும்பத்தோட ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரீஸ்லயும் படம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் புக் மை ஷோலையும் புக் பண்றவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்க படக்குழு செம்ம ஹாப்பி. இப்படி இருக்க படத்தோட இயக்குனர் அபிஷன் சசிகுமாரை புகழ்ந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நெகிழ்ந்திருக்காரு. குறிப்பா தாஸ் கேரக்டர்ல சசிகுமார் நடிச்சிருக்க அனைத்திலும் என்னோட பூக்கி தாஸ் இவர்தான்னு அபிஷன் ஷேர் பண்ணியிருக்க வீடியோ பலரை ரசிக்க வச்சிருக்கு.